எல்லாருக்கும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா பயம் இருக்கும். இந்த பிசினஸ் நல்லா போகுமா? இது நமக்கு பெரிய லாஸ குடுத்துருமா? ஒருவேளை லாஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்றது? இந்த மாதிரியான தாட்ஸ் பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள வர்றது தான். பட் நம்ம அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வந்து தான் ஆகணும். அப்பதான் பார்த்தீங்கன்னா, நம்மளால சக்சஸ் ஆக முடியும். இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்க எல்லா விமனும் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் பிகினரா தான் இருந்திருப்பாங்க. ஒரு பிசினஸ ஸ்டார்ட் பண்ணி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா பரவால்ல. அத நம்ம வந்து லேர்னிங்கா எடுத்துக்கலாம். நம்ம ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகலாம். பட் நம்ம ட்ரை பண்ணாமலே இருந்தோம்னா, அது ஆல்ரெடி நம்ம ஃபெயில் ஆனதுக்கு தான் சமம். நெக்ஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த விமென்ஸ்க்கு இருக்கிற பயம் என்ன தெரியுங்களா? மத்தவங்க என்ன சொல்லுவாங்க? இதுதான் நம்மள வந்து இன்னமும் இதே பொசிஷன்ல இருக்க வச்சுட்ருக்கு. பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? நம்ம சொந்தக்கார் என்ன சொல்லுவாங்க? இல்ல ஹஸ்பண்டே கூட என்ன சொல்லுவாங்க? இந்த மாரி நெறைய தாட்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம யோசிச்சுட்டே இருக்கோம். மத்தவங்க என்ன சொல்லுவாங்க? அப்படின்றத முதல்ல தூக்கி போடுங்க. உங்களோட ஆசைய, உங்களோட கனவ எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க. அது கண்டிப்பா நடக்காது. ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. நீங்க ஏதோ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க, இல்ல ஒரு யூடியூப் சேனலே ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, ஆரம்பத்துல எல்லாரும் உங்கள பார்த்து சிரிப்பாங்க. ஆனா, அதுல நீங்க சக்சஸ் கொண்டு வந்த பிறகு, நீங்க எப்படி அத செஞ்சீங்க? அப்படின்னு கண்டிப்பா வந்து உங்கள கேட்பாங்க. ஸோ இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுட்டு, இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க.